வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு அருமையான ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜேபிஎல்லோட டியூன் 770NC ஹெட்ஃபோன் தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொண்ட மிட்ரேஞ்ச் ஹெட்ஃபோன்னே சொல்லலாம். இந்த ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது, அதே மாதிரி இதோட பேட்ரி லைஃப், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டோட டிசைன் அண்ட் கம்ஃபர்ட்னஸை பற்றி பார்த்துடலாம். இந்த ஹெட்ஃபோன் வந்து லைட் வெயிட்டுங்கிறதுனால வசதியாக எங்கே போனாலும் தூக்கிட்டு போய்க்கலாம். அதேமாதிரி இது ஒரு ஃபோல்டபுள் டைப்பு. ஸோ அதனால் வந்து ஈஸியாக காம்பேக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி இதில் குஷன் ஏர் கப்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட காது பெயின் இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் பில்டு தான், ஆனாலும் நல்ல கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் இருந்தால் கூட பட் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட் பேண்டு இருக்கிறதுனால எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். ஏன்னா சில பேருக்கு வந்து ஹெட்டு பெருசாக இருக்கும், சில பேருக்கு இது ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டே கிடையாது. ஏன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் பேண்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எந்தெந்த ஹெட்டுக்கு எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சவுண்டு குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். இந்த இதில் ஜேபிஎல் சிக்னேச்சர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான பேஸ் நல்லாயிருக்கும். பஞ்ச் பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அருமையான ஒரு பேஸ் வந்து இதில் இருக்கும். அதே மாதிரி பேலன்ஸ்டு மிட் அண்டு ட்ரெபிள் அந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறதுனால வாய்ஸு அதே மாதிரி வந்து மியூசிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு கேட்கும், கிளாரிட்டியாக கேட்கும். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ ஜேபிஎல் ஹெட்ஃபோன்ஸ் ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக ஈக்குவலைசர் இருக்கிறதுனால அந்த ஈக்குவலைசர் மூலமாக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சவுண்டு கிளாரிட்டியை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து கேட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏஎன்சின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மைனூட்டாக இருக்கிற சவுண்டு, அதேமாதிரி கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிற சவுண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்சி மூலமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடிஷ்னலாக அந்த ஆம்பியன்ஸ் அவேர், அப்புறம் வந்து டாக் த்ரூ, அந்த மாதிரி ஒரு கப்புள் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, இந்த மோட்ஸ் நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா வெளியில் இருக்கிற அந்த சவுண்டு நம்ம வேணுங்கிற போது நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோன்னா பக்கத்தில் இருக்கிற சவுண்டு, அந்த என்விரான்மெண்ட் சவுண்ட்லாம் டோட்டலாக இருக்காது. நம்ம வந்து அப்படியே ஏதோ மூடின ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ஆம்பியன்ஸ் அவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த ஆம்பியன்ஸில் இருக்கிற சவுண்ட் எல்லாமே நமக்கு கேட்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பேசிக் ஏஎன்சி தான், ரொம்ப ஹைஎண்டு கிடையாது. ஸோ ஹைஎண்டு ஃபுல்லாக அரெஸ்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு வேணும்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஹெட்செட் தான் போகணும். இது வந்து ஒரு பேசிக் ஏஎன்சின்னே சொல்லலாம். நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி லைஃப் தான். ஸோ எந்த ஒரு ஹெட்செட்டாக இருந்தாலும் வந்து பேட்ரி லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஏஎன்சியோட, அதாவது ஏஎன்சி எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 44 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏஎன்சி இல்லாமல் நீங்கள் வந்து 70 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்ரி பேக்கப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நீங்கள் 5 மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி சி போர்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கனெக்டிவிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் 5.3 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்படின்னா 2 ப்ராடக்ட் கூட அட் அ டைம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. கூகுள் அசிஸ்டண்ட், சிரி மூலமாக கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வயர்டு மோடு ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. இப்போ இன்கேஸ் நம்ம வந்து ப்ளூடூத் சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா 3.5 mm ஜாக் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்க்கலாம். ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் 70 ஹவர்ஸ் பேட்ரி பேக்கப் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அதே மாதிரி நல்ல ஒரு பேஸ், அதே மாதிரி வந்து பேலன்ஸ்டு ஆடியோ இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லிக்கலாம். அதே மாதிரி மல்டி பாயிண்ட் அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது. இது எல்லா ப்ராடக்ட்லேயும் கொடுத்துருக்காங்க, பட் இதுலேயும் இருக்கிறதுனால இது ஒரு ஆட் ஆன் வேல்யூ தான். அதே மாதிரி ஆவரேஜான இல்லைனா மாடரேட்டான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஏஎன்சி இருக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் நல்லா ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வேணும்னா நம்ம வந்து அட்வான்ஸ்டு ஒன்று தான் போகணும். ஸோ இதெல்லாமே ப்ரோஸு. கான்ஸை பொறுத்த வரைக்கும்
பில்டு குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது, ஏன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. மெட்டல் சர்ஃபேஸில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் 7,000 to 8,000 ருபீஸ் ஆகுது. ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் யாருக்கு செட் ஆகும், யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ பேஸ் லவ்வர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ டீப் அண்ட் பவர்ஃபுல் பேஸ் விரும்புகிறவங்க கண்டிப்பாக அதை வாங்கலாம். நல்ல ஒரு செலெக்ஷனே சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் யூசர்ஸ், சில பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ரெகுலர் அட்டன் பண்ணுவாங்க. அதேமாரி சில ஆஃபீஸ் கோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறவங்க அந்த கால்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மியூசிக் கேட்குறவங்க, மூவிஸ் பார்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்செட் வந்து சஜஸ்டபுள் தான், நல்லாயிருக்கும், நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா வெரி ஆஃபன், ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபோல்டபுள் டைப், ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.